ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லா பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து இடியாப்ப வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ்வலாக இடியாப்பம் பச்சரிசி வாங்கி நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 1/2 hour நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு தான் அரிசியை நல்லா புடைச்சிக்கோங்க. நான் யூஸ்வலாக எப்பவுமே இடியாப்ப மாவு இப்படி தான் செய்வேன். அரிசியில் எதுவும் குப்பை இருந்தால் புடைக்கும் போது வந்துடும். நான் டைம் 3 கிலோ போல் இடியாப்பம் அதுக்கு செஞ்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் வரும். நடக்க இப்படி புடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். இதே மாதிரி லைட்டாக புடைச்சிக்கோங்க. அப்போ மேலே தூசி கல் எது இருந்தாலும் தெரிஞ்சிடும். நம்ம புடைக்கும் போது தெரிஞ்சிடும். பச்சரிசியை நான் ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். ரைஸ் மில்லில் கொடுத்து ஒரு டைம் திரிச்சிட்டு வந்திங்கன்னா கரெக்டாக ஆகிரும். இப்போ இடியாப்பத்துக்கு புளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கக்கூடாது. நகை சூடுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கை வச்சு லைட்டாக சுடுங்க. அந்த சூடு இருந்தாலே போதும். இப்போ தேவையான அளவு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு எவ்வளோ சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இடியாப்பம் சாஃப்டாக வரனாலே நம்ம தண்ணி நகை சூடில் வச்சுக்கோங்க. அல்லாமல் மாவு நம்ம தேவையான அளவில் மெத்தடு கரெக்டாக ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சிங்கன்னா அதே சாஃப்டாக வந்துடும். நாம் காமிக்க பாருங்க. நல்லா கையை விட்டு செய்வேன்னா கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுனா திரும்பி தண்ணி லைட்டாக சூடு பண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு கரெக்டான அளவே வந்துடும். நம்ம சூடு தண்ணி சேர்க்கும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். பஞ்சு போல் இருக்கும். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பூ போல் இருக்கும். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தடில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு கையில் தொடும்போது மாவு லைட்டாக சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தட்டு யூஸ்வலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த தட்டில் லைட்டாக கோகோனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக தடவும் போது இடியாப்பம் நல்லா பூ போல் வரும். நல்லா வாசனையாக இருக்கும். நான் எப்பவுமே யூஸ்வலாக இடியாப்பம் இந்த தட்டில் தான் புளிவேன். அதே மாதிரி இடியாப்பம் புளியதுக்கான இந்த இதையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா கோகோனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மாவு சேர்த்து லைட்டாக புஷ் பண்ணுங்க. அந்த தட்டில் வச்சு அழகாக வந்துடும். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால இடியாப்பம் நல்லா பூ போலே வரும். லைட்டாக புஷ் பண்ணாலே வந்துடும். இப்போ லைட்டாக நம்ம சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், இடியாப்பம் முடிஞ்சிச்சு. நான் எப்பவுமே இந்த மெத்தடில் தான் அவிப்பேன். இன்னொரு டைமும் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அடுத்து மாவு ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு மேலே ஒன்று இருக்கும். அதை வச்சு லைட்டாக புஷ் பண்ணாலே போதும். அடுத்து ஒரு தட்டு வச்சு அதில் ஏற்கனவே எண்ணெய் ராவி தான் வச்சுருக்கோம், கோகோனட் ஆயில். இப்போ லைட்டாக புஷ் பண்ணால் இடியாப்பம் நல்லா பூ போல் வந்துடும். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இடியாப்பம் 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். நான் யூஸ்வலாக இடியாப்பம் இப்படி தான் வைப்பேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் நல்லா பூ போல் வரும். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.